குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேவையில்லாத பேச்சை எப்படி கட்டுப்படுத்துவது? அப்படி கட்டுப்படுத்துறதுனால என்ன நன்மைகள் வருது? அதனால என்ன பலன்? நமக்கு என்ன பலன், மற்றவங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியாது. ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா தான் நான் சொல்கிறது புரியும். ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது யாராவது ஒருத்தர் கோபத்தோட நம்மளை தேவையில்லாமல் பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, கேட்க முடியாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அதை கேட்டுட்டு நம்மளும் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு அந்த மாதிரி நம்மளும் ஏற்று பேசக்கூடாதுங்க. அப்படி பேசுனேன்னு என்ன ஆகுனா பிரச்சனைகள் தான் அதிகமாகிக்கிட்டே போகும். அவங்க ஒன்று சொல்ல, நம்ம ஒன்று சொல்ல, அப்புறம் அவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்க, நம்ம அவங்கள பற்றி நம்ம அப்புறம் பிள்ளைகளை பற்றி பேசுவாங்க, வீட்டை பற்றி பேசுவாங்க, குடும்பத்தை பற்றி பேசுவாங்க. அப்படிங்கும்போது பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே போயிடும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஒருத்தவங்க இப்போ நம்மளை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது என்னன்னா அந்த நேரத்தில் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. சரிங்களா? எதுவும் பேசாதீங்க. அந்த முடியலையா, கேட்க முடியலையா, என்ன பண்ணீங்க? அந்த இடத்த விட்டே போயிருங்க. அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டீங்கன்னா அவங்க வாழ்வான்னு கத்திக்கிட்டே இருந்துட்டு அவங்களே அமைதியாகிடுவாங்க. அவங்க பேசுகிற பேச்சு நம்மளை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சரிங்களா? அவங்களுக்கு தான் தொண்டை வலி எடுத்துக்கும். அதனால பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நம்ம கோவப்படக்கூடாது. அந்த இடத்த விட்டு நம்ம பொறுமையாக போயிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பிரச்சனை அப்படியே குறைஞ்சிடும். சரிங்களா? அவங்க அதாவது அமைதியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்படி பேசுகிற, இப்படிலாம் பேசாத, தப்பு ரைட்டு அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம புரிய வைக்கணும். சரிங்களா? அவங்க பேசுகிறாங்கன்னு நம்மளும் ஏற்று நின்று பேசக்கூடாது. பேசுனா பிரச்சனை தான் அதிகமாகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயங்களை நினச்சி அவங்க பேசிட்டாங்க, அந்த இடத்த விட்டு நம்ம அப்படின்னா அதை நினச்சி நம்ம கஷ்டப்படக்கூடாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயங்கள் அந்த நேரத்தில் நினச்சிட்டு அதை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா இது அப்படியே மறந்துடும். அந்த சண்டையை மறந்துடும். அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் சந்தோஷமாக நடந்திருக்கு, அதை எப்படிலாம் நடந்துச்சு, எந்த இடத்துல நடந்துச்சு, அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தாங்க, எல்லோரும் நம்மளை எப்படி என்கரேஜ் பண்ணாங்க, எப்படி நம்ம கூட சந்தோஷமாக பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்தி நம்ம அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். சரிங்களா? நடந்த பிரச்சனையை அப்போ தான் மறக்க முடியும். நீங்கள் அமைதியாக இருந்து அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்கல்ல, அவங்களே அமைதியாகி அந்த இடத்த விட்டு போயிடுவாங்கங்க. அந்த நேரத்தில் அவங்க பண்ணிய தவிர அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒருத்தர் உங்களுக்கு பரிசு கொடுத்து அதை நீங்கள் வாங்கலைன்னா அந்த பரிசு என்ன ஆகும்? அவங்களுக்கு தான் சொந்தம். சரிங்களா? நம்ம வாங்கினா தான் அது நம்மளுக்கு சொந்தம். இப்போ ஏதாவது நம்மளை சந்தோஷப்படுத்தி ஏதாவது நம்ம போட்டியில் ஜெயிச்சோ, இல்லைன்னா ஏதாவது என்ன டிராயிங் போட்டியோ, இல்லாட்டி வேறு எதுக்கோ, ஏதாவது பிஸ்னஸில் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறனாலையும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் பரிசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, அந்த பரிசை நம்மளுக்கு வாங்க இஷ்டம் இல்லை, நம்ம வாங்கலை அப்படின்னு சொல்லி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த பரிசை வாங்கினா தான் நம்மளுக்கு அந்த பரிசு நம்மளுக்கு சொந்தமாகும். அந்த பரிசு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கலை அப்படின்னா அந்த பரிசை வச்சுருக்கவங்களுக்கு தான் சொந்தம். சரிங்களா? அது மாதிரி தாங்க இது என்ன அப்படின்னா, அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம காதில் கேட்டால் தாங்க அது நமக்கு சொந்தமாகும். அப்படிங்கும்போது அவங்க என்ன பேசுனாலும் கேட்காத மாதிரி நம்ம விசாமல் அவங்கள்ட்ட போயிட்டோம்னு வச்சுக்கவே, அது நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால யாரோ என்னமோ பேசிட்டு போகிறாங்க, அது எனக்கு தேவையில்லை, என் காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் கேட்டுட்டு கெட்ட விஷயங்களை நம்ம காதை மூடிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? காது கேட்காத மாதிரி போய்கிட்டே இருக்கணும். வாங்கிக்கிட்டா தான் நம்மளுக்கு அது பிரச்சனை. நம்ம ஒன்று பேச அவங்க ஒன்று பேச பிரச்சனையாகும். இப்போ நம்ம காதலே வாங்கலைங்கும் போது என்ன ஆகும்? எந்த பிரச்சனையும் அப்படியே வராது, அப்படியே சால்வ் ஆகி போயிடும். அது அவங்களுக்கே அசிங்கமாகி போயிடும். இவ்வளோ தூரம் பேசுகிறோம், நம்ம அவங்க எதிர்த்து கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பொறுமையாக போயிடுவாங்க. சரிங்களா? அவங்களும் தன்னோட தவறை புரிஞ்சுக்குவாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே தவிர அவங்க மறுபடியும் மற்ற இடத்துல பண்ண மாட்டாங்க. நம்ம இப்போ தப்பை உணர வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அந்த தப்பை நம்மக்கிட்ட பண்ண தப்பை மற்றவங்ககிட்டே அவங்க பண்ண மாட்டாங்க. தேவையில்லாமல் பேசுகிறனால எந்த பயனும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்மளை மட்டும் இல்லை, மற்றவர்களையும் கஷ்டப்படுத்துங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். அதனால யாரையும் தேவையில்லாமல் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பேசணும்னு தோணும்போது கொஞ்சம் அமைதியாக இருந்து யோசிக்கணும், என்ன பேசலாம், இந்த வார்த்தை பேசினா அவங்கள கஷ்டப்படுத்துமா,
இல்லை இந்த வார்த்தைகளை பேசுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வராதா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பேசணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பேசுறது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுமே தவிர உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவர்கள் பேசுகிறத கவனமாக கேட்கணும். சரிங்களா? அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற நல்லது சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை கவனமாக பொறுமையாக கேட்கணும். இப்போ கெட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்க, நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா அதை நம்ம கேட்க தேவையில்லை. சரிங்களா? நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வராங்க அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்கு டைம் ஒதுக்கி கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கவனமாக கேட்கணும். அவங்களோட கருத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். சரிங்களா? அமைதியாக இருக்கிறது ஒரு விதமான சக்தி தான். ஆனால் அது அமைதியாக இருக்க வேண்டிய விஷயத்துக்கு நம்ம அமைதியாக இருக்கணும். எல்லா விஷயத்துக்குமே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. அதனால் பேச வேண்டிய விஷயத்துக்கு பேசணும், பேசக்கூடாத விஷயத்துக்கு நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது நம்மளோட உறவுகளை மேம்படுத்தும். சரிங்களா? அமைதியாக இருக்கிறது நம்ம உறவுகளை மேம்படுத்தும். எந்த ஒரு விரிசலும் ஏற்படாது. உறவுகளுக்குள்ள என்ன சொல்ல அன்பும் அரவணைப்பும் அதிகமாகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறத நிறுத்திட்டு அமைதியாக இருந்து பயனுள்ள வார்த்தைகளை பேசுகிறத நம்ம பழகிக்கணும். பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சு நடத்துக்கணும். வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் இதனால் ஏற்படுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரத்தில் 3 வீடியோ போட்டுட்ருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை 3மே கருத்துள்ள வீடியோ தான். ஈவினிங் டைமில் போட்டுட்ருக்கேன். 5 o'clock போடுறேன். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. அதாவது ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.